ஹாய், நல்ல ஸ்பைசி டேங்கி புளி மிளகா இஞ்சி. ஓகே, ஒரு 150 கிராம் பச்சை மிளகா இஞ்சி எடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, 150 கிராம்ஸ், ஒரு 100 கிராம்ஸ் மிளகா, 50 கிராம்ஸ் இஞ்சி. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கொஞ்சமாக அது நல்லா திக்காக கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்து அந்த பொன் நிறத்துக்கு பருப்பெல்லாம் வர மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த இஞ்சி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை அதில் போடணும். போட்டுவிட்டு நல்லா பிரட்டி விடுங்க, மூடாமல் அப்படியே பிரட்டிட்டு விட்டு இது வந்து ஒரு அரை வேக்காட்டு வரைக்கும் அதில் வந்து தேவையான கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கலரிக்கோங்க. ஒரு 3/4 மணி வாசி அது வெந்ததுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளியை, அந்த புளி கரைசலை அதில் விடணும். விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அது எப்படின்னா ஹையில் வைக்காதுங்க, நல்லா சிம்முக்கும் ஹைக்கும் நடுப்புற ஓகே வச்சு அந்த கொதி வந்ததும் கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. அது அப்படியே கொதித்து நல்லா குறைஞ்சி வரும். அப்போது அதில் வந்து நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வெல்லம் அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை திருப்பியும் அதே சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கே தெரியும், கலர் வச்சு அந்த பச்சடி கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து தயிர் சாதத்தோடு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எல்லாத்தோடையும் நம்ம எதில் வேணாலும் தொட்டுக்கலாம். இது சூப்பர் சைட் டிஷ்.